தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட திமுக செயலாளராக பதவி வகித்து வந்த கல்யாணசுந்தரம் ராஜ்யசபா எம்பி ஆகவும் உள்ளார். திமுகவில் 76 மாவட்ட செயலாளர்கள் உள்ள நிலையில் சரியாக செயல்படாத மாவட்ட செயலாளர்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் மாற்றப்பட வாய்ப்புள்ளது என சொல்லப்பட்ட நிலையில் தற்போது தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் கல்யாணசுந்தரம் எம்பி மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டு இருக்கிறார். இதுகுறித்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்ட அறிக்கையில் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கல்யாணசுந்தரம் எம்பி பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுகிறார். அவருக்கு பதிலாக சாக்கோட்டை க. அன்பழகன் எம்எல்ஏ தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட கழக பொறுப்பாளராக நியமிக்கப்படுகிறார். ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் இவருடன் இணைந்து பணியாற்ற வேண்டுமென கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கல்யாணசுந்தரம் மாற்றப்பட்டதற்கு 3 முக்கிய காரணங்கள் கூறப்படுகின்றது. அதில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தொகுதிக்கு உட்பட்ட சேஷம்பாடி கிராமத்தில் கலைஞரின் கனவு இல்லத்திற்கான பணி தொடங்குவதற்கு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கல்யாணசுந்தரம் மேடையில் பேசியது சர்ச்சையானது. இரண்டாவதாக கும்பகோணம் பரஸ்பர சகாய நிதி நிறுவனத்தையொட்டி செல்லக்கூடிய உள்ளூர் வாய்க்காலின் மேல்பகுதியில் 90 லட்சம் செலவில் கான்கிரீட் தளம் அமைத்திருந்தனர். அதன் தலைவரான திமுக எம்பி கல்யாணசுந்தரத்தின் கார் உள்ளிட்ட வாகனங்கள் நிறுத்த வாய்க்கால் இடத்தை ஆக்கிரமித்து தளம் மேற்கூரை அமைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு கல்யாணசுந்தரம் ஆளும் கட்சி பவரை பயன்படுத்தி கும்பகோணம் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து ஆக்கிரமிப்பை அகற்றாமல் தடுத்தார் என்றும் குற்றச்சாட்டு எழுந்தது. மூன்றாவதாக கல்யாணசுந்தரம் எம்பியின் மகன் முத்துசெல்வம் ஹோலி டிராபிக் கேடு என்ற குடிநீர் நிறுவனத்தை தஞ்சாவூர் மாவட்டம் பம்பபடையூரில் நடத்தி வருகிறார். இந்த குடிநீர் ஆலையில் போலியான எஸ் மற்றும் லேபிள்கள் பயன்படுத்தப்பட்டது ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. கல்யாணசுந்தரம் எம்பியை சுற்றி சர்ச்சைகள் தொடர்ந்து சுற்றிய நிலையில்தான் தற்போது அவர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.